குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நாம் இன்னைக்கு செகண்ட் யூனிட் போயம் எ பாய்சன் ட்ரீ அதை பற்றி படிக்கலாம். இந்த போயத்தோட ஆத்தர் வில்லியம் பிளேக். இவர் ஒரு இங்கிலீஷ் போயட், பெயிண்டர், மேலும் பிரிண்ட் மேக்கரும் கூட. இவர் ஒரு தீர்க்கதரிசியாக கருதப்படுகிறார். இங்கிலீஷ் பொயட்ரியை பொறுத்தளவுக்கு இவர் வாழ்ந்த காலத்தில் இவர் ஒரு தீர்க்கதரிசி. இவர் லண்டனில் பிறந்தார். இவர் எழுதின போயமில் ஃபேமஸான சில போயம் த லேம்ப் அண்ட் த டைகர். இன்றைக்கி நாம் எ பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற போயம் பற்றி பார்க்கலாம். இந்த பொயட் எ பாய்சன் ட்ரீ அப்படிங்கிற டைட்டில் மெட்டஃபர் அப்படிங்கிற ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நமக்கு உணர்த்துகிறார். மெட்டஃபருங்கிறது உள்ளதை உள்ளபடியே சொல்கிறது. ஒரு நச்சு மரம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு போயம் எழுதியிருக்கிறாரு. அந்த மரம் நச்சுத்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிற ரியாலிட்டியை சொல்கிறதுனால இது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் மெட்டஃபர்னு குறிப்பிடப்படுது. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் என்ன சொல்கிறார் பாருங்கள். I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my friend. I told my wrath did end. நான் என்னுடைய நண்பன்கிட்ட கோபம் காட்டினேன். இந்த கோபமானது எதுக்காக காட்டினேன் அப்படிங்கிறத நண்பன்கிட்ட விலக்கி சொன்னேன். அந்த கோபம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்கிறார். I was angry with my foe. ஃபோனா எனிமி, FOE, ஃபோங்கிறது எனிமி. ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃபோ. ஐ டோல்ட் இட் நாட் மை wrath did grow. நான் என்னுடைய எனிமிக்கிட்ட கோபம் கொண்டேன். அதை நான் ஏன்னு அவன்கிட்ட சொல்லலை. அவன் மேலே இருந்த கோபம் தொடர்ந்து அதிகமாகிட்டே இருந்தது அப்படிங்கிறத அவர் இதில் சொல்கிறார். மறுபடியும் இந்த 4 லைன் வாசி காட்டுறேன் பாருங்கள். ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். I told my wrath did end. I was angry with my foe. I told it not, my wrath did grow. Second stanza பாருங்க. And I watered it in fears, night and morning with my tears. நான் அந்த கோபத்தை மென்மேலும் வளர்த்தேன், நீரூற்றி வளர்த்தேன். Night and morning with my tears. இரவிலும் பகலிலும் என்னுடைய கண்ணீரால் அதை மேலும் பெரிதாக்கினேன் அப்படின்னு சொல்கிறார். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசைட்ஃபுல் வைல்ஸ். நான் அதை புன்னகையாலும் கபட வஞ்சனையாலும் மேலும் மேலும் அதை அதிகப்படுத்தினேன் அப்படின்னு அவர் 2வது ஸ்டான்ஸாவில் நமக்கு சொல்கிறார். தேர்ட் ஸ்டான்ஸாவில் பாருங்கள். And it grew both day and night till it bore an apple bright. பகலிலும் இரவிலும் அது மேலும் டெவலப் ஆகுது. கடைசியில் அதில் ஒரு பளபளப்பான ஆப்பிள் என் கண்ணுக்கு தெரியுது. And it grew both day and night till it bore an apple bright. And my foe beheld it shine, and he knew that it was mine. அது என்னுடைய எதிரியின் கண்ணுக்கும் தெரியுது, அது என்னோடது அப்படிங்கிறதும் அவனுக்கு தெரியுது. அது என்னால் தான் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியுது. அண்ட் மை ஃபோ beheld it shine, and he knew that it was mine. லாஸ்ட் ஸ்டான்ஸாவில் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. அண்ட் into my garden stole when the night had veiled the pole. இரவு நேரத்தில் வெளிச்சத்தெல்லாம் இரவு திரையிட்டு மறைத்த பிறகு அவன் அந்த தோட்டத்திற்குள் அதை திருடுவதற்காக நுழைந்தான். யாரு? என்னுடைய எதிரி. In the morning glad I see my foe outstretched beneath the tree. ஆனால் காலையில் நான் எந்திரிச்சு பார்க்குறேன், அந்த எதிரியானவன் மரத்துக்கு கீழே, அந்த நச்சு மரத்துக்கு கீழே மரித்து கிடந்தான், இறந்து போய் கிடந்தான். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த போயமில் வில்லியம் பிளேக் என்ன சொல்ல வர்றாருன்னா, நாம் மனசில் இருக்கக்கூடிய கோபத்தை இன்னொருத்தர் மேலே
டெவலப் பண்ணவே கூடாது, அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் நமக்கு இந்த போயம் வழியாக நமக்கு சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங்.